234 தொகுதியும் வரப்போற தேர்தலில் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. தீவிரவாதம் எந்த நாட்டில், எந்த மண்ணில், எந்த வடிவத்தில் வந்தா தமிழக முதல்வருக்கு பொதுமக்கள் பாய் பாய் சொல்லிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு படுபாத செயல் அதுங்கிறத எல்லாருமே கிட்டத்தட்ட 26ல இருந்து 28 பேர் வரைக்கும் இறக்கப்பட்டிருக்காங்க. ஆண்களா இறக்கப்பட்டிருக்காங்க. எல்கேஜி போல, பால்வாடியை போல, அந்த குழந்தையை போலதான் விஜயனுடைய நடவடிக்கை எல்லாம் இருக்கு. இல்ல நீங்க பாசிசம்னா நீங்க பாயாசமா ரெண்டு தான். நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி எடப்பாடியை பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வந்திருக்கிறது. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி எல்லாமே நடித்து 20 ஆண்டு கலைஞரே வந்து திரையுலகத்துக்கு வசனம் இருந்தவர். அந்த கட்சிக்கு எடப்பாடி தலைமையேற்ற பிறகு தொடர்ந்து சரிவையும் வீழ்ச்சியையும் நம்ம பாக்குறோம். அந்த கேள்விதான் இப்ப பாஜக அதிமுக கூட்டணி நிர்பந்தமா கட்டாயம். ஏன்னா நிர்பந்தம் கட்டாயம். ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்கால் மிக வன்மையா கண்டிக்கத்தக்கது. நம்முடைய மெய்த்தமிழ் வழியாகவும் அந்த சம்பவத்தை கண்டிக்கிறோம். தமிழ்நாடு கொங்கிளைஞர் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு, தாயம் காப்பது கடமையடான்னு கருப்பு சிறப்பு கொடியை பிடிச்சுக்கிட்டு திரைப்படத்துல நடிச்ச மகத் இன்னைக்கு இந்த நேர்கால நிகழ்ச்சியில நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய நபர் கொங்கு இளைஞர் பேரவை உடைய மாநில தலைவர் திரு தனியரசு அவர்கள் வந்திருக்காரு. அவரை பத்தி சொல்லணும்னா தமிழ்நாடு லெவல்ல அவருக்கு ஒரு பெரிய லெவல்ல அறிமுகம் தேவையில்லை. கட்சி ஆரம்பிச்சு பல்வேறு போராட்டம், ஆர்ப்பாட்டம், பிரச்சனைகளை சந்திச்சு அதுல வெற்றியும் பெற்றிருக்காரு. காங்கேயம் தொகுதியில முன்னாள் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர். தற்போது நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட அரசியல் சார்ந்த கேள்விகள், இன்னைக்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. மைத்தமிழ் பார்வையாளர் அன்புல நலமா இருக்கு. சத்தியவேலையோட ஓகே. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு காலமா போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அதிக லெவல்ல திரு தனியரசு அவர்களை பார்க்க முடியல. சரியா? அவங்களுடைய கட்சி ஆர்ப்பாட்ட போராட்டங்களை சில இடத்துல அதிகப்படியாக பார்க்க முடியல. இல்லைன்னு சொல்லிட முடியாது, அதிகப்படியா பார்க்க முடியல. என்னாச்சு? நீங்க சொன்னா 100 விழுக்காடு கட்சிக்குள்ளேயே அதுதான். தமிழ்நாட்டிலேயே ஒரு 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 சூறாவளி மாதிரி ஒரு ஜனநாயக சக்திகளுக்கு, மக்களுடைய உரிமைகளுக்காக போராடிய மகத்தான மக்கள் இயக்கம் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை. அது 2021 மார்ச் 14 உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து, ஐயா செலியனுடைய நினைவு நாளில் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10 ஆண்டுகள் கடுமையா வீரியமா களத்துல நின்று பல்வேறு போராட்டங்களை நடத்தினோம். பல தடைகளை மீறியான போராட்டம், அரசுக்கு எதிராக, காவல்துறைக்கு எதிராக, பல்வேறு சமூக அநீதிகளுக்கு எதிராக போராடி மகத்தான மக்கள் இயக்கமா பேராதரவை பெற்று வளர்ந்து வந்த சூழ்நிலையில 2011 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் அம்மாவினுடைய வெற்றி கூட்டணியில தமிழ்நாடு கொங்கு இளைஞர் இணைந்து நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதியில 33,000 வாக்குகளை பெற்று கூடுதலாக வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரான, நீங்க சொன்ன அந்த சட்டமன்ற உறுப்பினரான காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர், பிறகு ஒரு 3-4 ஆண்டுகள் ஆகிவிட்டு 14 ஆண்டுகளாக நான் வந்து ஒரு பெரிய அளவுல களத்துல வீரியமா இல்லைங்கிறத ஒரு மூத்த ஊடகவியலாளரா, சமூகவியலாளரா சத்தியவேலையா சொன்னதை நான் ஏற்கிறேன். ஆனா நான் அந்த போராட்ட களத்துல இருந்து, இப்ப நீங்க போராட்ட களத்துல தனியரசு இல்ல, தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை இல்லைன்னு சொன்னீங்க. நான் போராட்ட களத்துல இருந்து மாறி அரசு நிர்வாக நிலைக்கு தனியரசு வந்ததுனால போராடுகிற மக்களின் குறைகளை அல்லது கோரிக்கைகளை நிறைவேற்றுகிற இடத்துல இருக்கிற தனியரசு. முதல்ல மக்களா இருந்து போராடினா, இப்ப நான் அரசா இருந்து நிறைவேற்றுகிற இடத்துக்கு வந்ததுனால களத்தில் இல்ல, நிர்வாகத்தோடு இருந்து மக்களினுடைய குறைகளை உடனுக்குடன பெருமளவு ஒரு தொலை தொடர்பிலேயே ஒரு போன் அலைபேசி வந்தாலே அந்த குறைகளை தீர்க்கிற அளவுக்கு ஒரு அதிகாரத்தினுடைய உச்ச இடத்துக்கு தனியரசு வந்ததுனால, அல்லது அதிகார மையமாக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பேரன்பை பெற்று அவருடைய நிழலில் அருகாமையிலேயே இருந்ததுனால நான் எந்த கோரிக்கைகளுக்காகவும் போராடவே வேண்டியதில்லை. நான் வைத்த அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிறகு புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி காலத்திலும் நாங்கள் எந்த கோரிக்கைகளை சட்டமன்றத்திற்கு வைத்தோமோ
அல்லது நேரடியாக சென்று அமைச்சர்கள் முதலமைச்சர்களை சந்தித்து வைத்தோமா அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்காக எழுவர் விடுதலை, அதாவது பேரறிவாளன், நளினி, சாந்தன், முருகன், அது மாதிரியான மிக இந்தியாவிலேயே முன்னணி வழக்காக இருந்த அந்த வழக்குல கூட 27 ஆண்டுகள் சிறையில் இருந்து மீள முடியாத நிலையில் இருந்த பேரறிவையெல்லாம் தனியரசனுடைய அந்த அந்த தனிப்பட்ட முயற்சி, அப்புறம் எங்களுடைய கூட்டு முயற்சி, தமிழ் அன்சாரி, கருணாஸ், அப்புறம் நம்முடைய அரசு, எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து அந்த முதல் விடுப்பை பேரறிவாளனுக்கு சிறையிலிருந்து விடுதலைக்காக பல்லாயிரக்கணக்கான சிறைவாசிகளை விடுதலை செய்தது தனியரசும். அந்த சட்டமன்றத்துக்குள்ள அந்த அதாவது புரட்சி தலைவர் பிறந்த நாள், பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள், கலைஞருடைய பிறந்த நாள், இப்படி பல மூத்த தலைவர்களுடைய பிறந்த நாட்கள்ல 10 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் சிறையில் இருந்து சிறைவாசிகளில் விடுதலை பண்ணு. அப்ப நம்ம பாஜா அண்ணனுடைய விடுதலையில கூட நம்ம சட்டமன்றத்துக்குள்ள அவர்களுடைய நலன்களுக்காக பேசியிருக்கோம். மக்களுடைய சாதாரண உழைப்பாளிகள், பாட்டாளிகள், அரசு பணியாளர்கள், வணிகர்கள், பொதுமக்களுடைய பிரச்சனைகள் இவையெல்லாம் எல்லா நிலைகள்லையும் தனியரசு எடுத்துக்கொண்ட எந்த முயற்சியிலையும் தோற்றதா வரலாறு இல்லை. இப்ப குடிநீர் இல்லை, சாலை வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை, அல்லது நீங்க தமிழ்நாடு இல்லம்னு டெல்லியில வச்சிருந்தாங்க இத்தனை ஆண்டு காலமா. எடப்பாடி காலத்துல மோடி அரசு என்ன செஞ்சதுன்னா, நீங்க அதை எடுத்துட்டு வெறும் வைகை, தென்றல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதை பேர் சுட்டினாங்க. இல்ல இப்ப தமிழ்நாடு நான் வச்ச ஒரே ஒரு அறிக்கை தான், இந்த மாதிரி தமிழ்நாடு இல்லம் டெல்லியில இருக்கிறத நீங்க பொதிகை இல்லம், வைகை இல்லம்ங்கிற பெயர் மாற்றக்கூடாது, தமிழ்நாடு இல்லம் தான் நீடிக்கணும்னு சொன்னா ஒரு சில மணி நேரத்துல அந்த உத்தரவு மாற்றப்பட்டு மீண்டும் தமிழ்நாடு இல்லமா இப்ப பராமரிக்கப்பட்டு பாதுகாப்பு. இப்ப நீங்க அதிமுக கூட்டணியில இருந்தீங்க, அதுல எம்எல்ஏவா இருந்தீங்க, பல்வேறு பணிகளை செய்து முடிச்சீங்கிறது எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப தற்போது எந்த கட்சியுடைய கூட்டணியில இருக்கீங்க, இல்ல ஆதரவா இருக்கீங்க? அதுவும் நல்ல கேள்வி. நம்முடைய மைத்தமிழ் பார்வையாளர்கள் என்ன எழுப்புறாங்களோ அதையுமே நீங்க சத்தியவலையை கேட்டிருக்கீங்க. உண்மைதான். எந்த அணியிலும் இது வரைக்கும் அதிகாரபூர்வமா இணையில, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணியோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணியோ அல்லது தேசிய அளவிலான தேசிய ஜனநாயக கூட்டணியோ அல்லது இந்திய கூட்டணியோ இதுவரைக்கும் தனி அரசு தமிழ்நாடு இளைஞர் பேரவை இணைந்து அரசியல் பயணங்களை அல்லது நடவடிக்கைகளை இதுவரைக்கும் நான் எதையும் ஒரு முடிவெடுத்து செயல்படல. கடந்த 10 நாளா பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க பல்வேறு நிகழ்ச்சிகள்லயே ஊடகத்திலேயே பேசும் பொழுது திமுகவுடைய கூட்டணி ஆதரவா தான் பேசிட்டு இருக்கிறீங்க. மோடி இல்ல அவங்க பத்தி விமர்சனங்களுக்கு தான் போய்கிட்டு இருக்கு, நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இப்ப கூட நீங்க வகுப்பு சட்டத்துக்கு தான் ஆதரவா ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கீங்க. அப்ப இது திமுக கூட்டணி தான். இந்த வகுப்பு சட்டம் ஜனநாயக சட்டம், அதுக்கு நான் அப்புறம் வர்றேங்க. இப்ப அது அப்ப திமுக கூட்டணி ஆதரவா தானே இருக்கீங்க, அதிமுக வெளியில மக்களுக்கு ஆதரவா இருக்கிறேன். அதுல நீங்க இன்னும் ரொம்ப கவனமா சொன்னீங்க. நேத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மத்திய ஒன்றிய பாஜக மோடி அரசு அமைச்சரவை ஒப்புதல் தந்ததை இந்தியாவிலேயே முதல்ல வரவேற்று பாராட்டியது தனியரசு. அதுப்ப நீங்க அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கை அது. இப்ப நீங்க நான் தமிழ்நாட்டிலேயே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் கல்வி, வேலை வாய்ப்பு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்கின்ற முனைப்பான போராட்டங்களை அதை சமீபத்தில் நடத்தினேன். திருப்பூர்ல மட்டும் நடத்தல, நான் கோவை, சேலம், மதுரை மாதிரி இடங்கள்ல இப்ப நீண்ட காலத்துக்கு அப்புறம் அந்த போராட்டத்தை முன்வைத்தது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி தான். அந்த வலியுறுத்திய அந்த கோரிக்கைகள் ஈரம் காய்வதற்கு முன்பாகவே ஒன்றிய அரசு, அதுல நீங்க பிரதான காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல், திராவிட முன்னேற்ற கழகம் தீர்மானம் அல்லது பல்வேறு நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி ஜனநாயக சக்திகள், சமூக இயக்கங்கள் அனைவருடைய கோரிக்கைகளை ஏற்று இன்று பாஜகவுடைய ஒன்றிய அரசு, மோடியாவுடைய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது, அதாவது மக்கள் தொகை கணக்கோடு இணைத்து சாதிவாரியாகவும் கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அறிவிப்பை முதலில் வரவேற்று பாராட்டியது தனியரசு தான். ஆகவே நான் மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்கிற பொழுது எந்த அரசு அல்லது எந்த ஆட்சியாளர் என்று பார்க்காமல் அவர்களை ஆதரிப்பது, பாராட்டுவது, நன்றி சொல்வது. எந்த அரசு மக்களின் கோரிக்கைகளை ஏற்காமல், செவிமடுக்காமல், நிராகரிக்கிறதோ, அலட்சியப்படுத்துகிறதோ, மெத்தனம் காட்டுகிறதோ அவர்களை கண்டித்து, இடித்து, உரைத்து மக்களின் பக்கம் நின்று அவர்களை மக்களுக்கு ஆதரவாக செயல்பட வைப்பது. இப்ப வரைக்கும் நீங்க கேட்ட நீங்க சொல்லவே இல்லை. இப்ப நீங்க அதிமுக கூட்டணியில தொடர்றீங்களா இல்ல திமுக ஆதரவு? இல்ல இன்னும் முடிவெடுக்கலையா? இன்னும் முடிவெடுக்கல, உறுதியா இல்ல. நாம மைத்தமிழ் வழியா சொல்றேன், உறுதியா தமிழ்நாடு இளைஞர் பேரவை நடுநிலையாகத்தான் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணியோ அல்லது திராவிட முன்னேற்ற கழக அணியோ இப்பொழுது வரை இந்த நிமிடத்து வரை இணைந்து பணியாற்றல. ஆனா அதுக்கான சூழல் நெருங்கி வருது. இப்ப நம்ம தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல் நெருங்கி வருகிற சூழ்நிலையில தமிழ்நாடு இளைஞர் பேரவை தனி அரசு ஒரு தேர்தல் கூட்டணியில நம்ம முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, சூழ்நிலை இருக்கிறது. நம்ம கட்சிக்குள்ள அது குறித்து விவாதம் நடந்துட்டு இருக்கு, பொது தளங்களில் விவாதம் நடந்துட்டு இருக்கு. அது சம்பந்தமாக 2 அணிகளிலும்
தொடர்பு அல்லது அணியில் இணைய வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்தையும் பரஸ்பரம் நம்ம வந்து அந்த 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 வாய்ப்பையும் நம்ம வந்து அந்த கருத்தையும் விவாதத்தையும் வினாக்களை எழுப்புறாங்க. மிக விரைவில் ஒரு நல்ல முடிவெடுத்து மக்கள் விரும்புகிற அணியில் தனியரசு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை பங்கேற்று 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தனியரசு சட்டமன்ற உறுப்பினரா மக்கள் ஆதரவோடு வெற்றி வருவோம் நம்பிக்கை இருக்கு. ஓகே, இப்போ இந்த வகுப்பு சட்டம் இப்ப மசோதா நிறைவேற்றப்படுது, மத்திய அரசால் நிறைவேற்றப்பட்டிருக்கு பாராளுமன்றத்துல. அது விஷயமா வந்து எதிர்கட்சிகள் வழக்கு தொடர்ந்து இப்போ உச்சநீதிமன்றம் அந்த வழக்கு கூட நடந்துகிட்டு இருக்குது. ஆனா தமிழ்நாடு பூரா மட்டும் இல்லைங்க, இந்தியா பூராமே வந்து வகுப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பா பல்வேறு ஆர்ப்பாட்டம், போராட்டம், சின்ன கட்சி பெரிய கட்சின்னு இல்லாம அனைவரும் சேர்ந்து கொண்டு எழுந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த வகுப்பு சட்டங்கிறது வந்து உங்க பார்வையில அது சரிங்கிறீங்களா இல்ல தவறுங்கிறீங்களா? எந்த வகையில தவறா பார்க்கப்படல? வகுப்பு சட்டம் இல்ல, வகுப்பு சட்டம் ஏற்கனவே இருந்தது, அதை திருத்தியது பாஜக மோடி அரசு. அந்த திருத்தப்பட்ட வகுப்பு சட்டம் இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மை மக்களுக்கான உரிமையை அது அது தலையிடுகிறது அல்லது அவருடைய உரிமையை பறிக்கிறது என்றத குற்றச்சாட்டு. இல்ல, உங்க சொத்தை நாங்க எடுக்க மாட்டோம், அரசு சொத்தை நீங்க ஆக்கிரமிச்சு போர்டுல வச்சிருந்தீங்களா, உங்க வகுப்பு சட்ட போர்டுல வச்சிருந்தீங்கன்னா அதை நாங்க தொட மாட்டோம். வகுப்பு சட்டத்துடைய சொத்து அது தனி. ஆனால் இப்ப திருச்செந்தூர் கோயில்ல சுற்றி உள்ள இடங்கள் திருச்செந்தூருக்கு சொந்தமானது, அந்த இடத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது வகுப்புக்கு சொந்தமானதுன்னு வருது, அதை வந்து விட முடியாது அப்படிங்கிற ஒரு அதை வகுப்புலயே அந்த இஸ்லாமிய மக்களே வகுப்பு போர்டு அதை நிர்வகிக்கிற அதிகாரிகளே கூட அந்த திருச்செந்தூர் கோயில் அல்லது அதை சுற்றி இருக்கிற இடங்கள், நிலங்கள் அல்லது சொத்துக்கள் வகுப்புக்கு சொந்தம்னு அவங்க உரிமை கொண்டாடல. அது திருச்செந்தூர் கோயில் இப்பவும் திருச்செந்தூர் முருகன் தான் இருக்கிறாரு. இந்துக்களினுடைய மிக முக்கியமான கடவுள் திருச்செந்தூர் முருகன் தான் அங்க இருக்காரு. அங்க ஒன்றும் அல்லா இல்லை, அங்க மசூதி இல்லை. ஆகவே அவர்கள் யாரும் அதுல வந்து எங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு கோரவும் இல்லை. அது தவறாக பிழையாக பரப்பப்படுகிறது. அந்த இடம் வகுப்பு என்று வருவாய் ஆவணங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்குமானால் அதை 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 வந்து விடுவித்துக் கொள்வதற்கு இப்ப இருக்கிற போர்டுக்கு அது அதிகாரம் இருக்கு. ஆகவே அவர்கள் தலையிட்டு அந்த போர்டை நிர்ணயிக்கிறது வந்து மாநில அரசாங்கம் தானே. அந்தந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மசோதா ஏற்படுத்தியது பார்லிமெண்ட்டுங்க, மத்திய அரசு. ஆனா அந்த போர்டை நிர்வாகம் பண்றது மாநில அரசு கண்ட்ரோல்ல தானே. ஆமா, மாநில அவங்க எதிர்த்து பண்ண வேண்டியது இல்லையா? அவங்க பார்த்து முடிவு எடுத்துக்கலாம் இல்லையா? இப்ப மாநில அரசுங்கிறது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. நம்முடைய தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு, தளபதி அரசு வகுப்பு திருத்த சட்டத்தை ஏற்கவில்லை. அது நிராகரிக்கிறோம்னு நீங்க மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜி அம்மா பாராளுமன்றத்தில் வகுப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய பிறகு கூட மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி நான் முதலமைச்சராக இருக்கிற வரை மேற்கு வங்கத்தில் இந்த சட்டத்தை நான் அமுல்படுத்த மாட்டேன்னு சொல்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நிலைப்பாட்டை இதுல உறுதியா இருக்காங்க. ஆனா நான் அமுல்படுத்த மாட்டேன் என்கின்ற அந்த வாக்குறுதி இன்னும் நம்முடைய முதல்வர் தரல. ஆகவே அது ஏற்கனவே இயல்பாக இருந்து அந்த எந்த இறைவனை வணங்குகிறார்களோ அந்த இறைவனை வழங்குபவர்களினுடைய மக்கள் தொகுப்பு சிறுபான்மை மக்கள் அல்லது இஸ்லாமிய மக்கள் அந்த நிர்வாக முறையமைவோடு அது இயல்பான பயணத்தில் இருக்கிற பொழுது இன்னொரு மாற்று மதத்தை சார்ந்த பெரும்பான்மை மதத்தை சார்ந்த இந்து மதத்தை சார்ந்த அந்த இந்துத்துவ கொள்கையை உள்வாங்கி இருக்கிற பாஜக ஆளுக அந்த அரசு, ஒன்றிய அரசு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிற அரசு என்கின்ற குற்றச்சாட்டை ஏற்கனவே சுமந்து வருகிற பாஜக அரசு, மோடி அரசு வகுப்பு திருத்த சட்டம் என்கின்ற பெயரால் இஸ்லாமியர்களுக்கான உரிமையை, வக்பு என்கின்ற இஸ்லாமிய சொத்துக்களை அவர் வந்து நிர்வகிப்பதற்கு இந்து மக்களுக்கும் வக்பு போர்டுல இந்துக்கள் இருக்கலாங்கிற அந்த சட்ட திருத்தங்கள்ல அதைத்தான் இஸ்லாமியர்கள் கடுமையாக எதிர்க்கிறாங்க. அதை நம்ம அனுமதிக்க முடியாது. அதைத்தான் நம்ம தனியரசும் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையும் அது அதே மாதிரி நம்ம இந்து அறநிலையத்துறையில வந்து நீ ஒரு இஸ்லாமியரை நம்ம நிர்வாகியா போட்டு அனுமதிக்க மாட்டோம். கிறிஸ்துவ தேவாலயங்கள்ல போட் வாடிக்கல்ல கொண்டுட்டு போய் ஒரு இஸ்லாமியரையோ அல்லது ஒரு இந்து சங்கரமடத்தை சார்ந்த நம்ம அடிகள் பெருமக்களையோ ஆதீனங்களையும் போட்டோம்னா நம்ம அனுமதிக்க மாட்டோம். அது மாதிரி நம்ம வக்பு என்பது அது இஸ்லாமிய மக்களினுடைய சான்றோர்களால், ஆன்மீக பெரியவர்களால், அறிஞர் பெருமக்களால் நிர்வகிக்கப்படுகிற, இன்னும் சொல்ல போனா அது மக்கள் பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அது உறுப்பினராக இருக்கிறாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த போர்டு அந்த வகுப்பு சட்டத்தை நம்ம திருத்துறது பிழையானது, தவறானது. ஆகவே ஒன்றிய ஐயா மோடி அரசு அந்த வகுப்பு திருத்த சட்டத்தை மீண்டும் திரும்ப பெற வேண்டும் என்று நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறோம், நம்முடைய மெய்த்தமிழ் வழியாகவும் வலியுறுத்துறோம். ஓகே, இப்போ அண்மையில ஒரு 6-7 நாளைக்கு முன்னாடி காஷ்மீர்ல நடந்த பகல்காம்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். ஒரு மிகப்பெரிய ஒரு படுபாத செயல் அதுங்கிறத எல்லாருமே கிட்டத்தட்ட 26 to 28 பேர் வரைக்கும் இறக்கப்பட்டிருக்காங்க, ஆண்களா இறக்கப்பட்டிருக்காங்க.
அது இப்ப மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. போர் சூழல கூட இருந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அன்றாட நம்ம செய்தித்தாள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். சோ அத நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க? இது போர் எடுத்து போறதுதான் கரெக்ட்னு பாக்குறீங்களா, இல்ல அது பேச்சுவார்த்தையிலயோ வேற ஏதாவது பண்ணும்? உங்க பார்வைக்கு அது எப்படி பாக்குறீங்க? ஆனா செயல்படுபாத குற்றம். தீவிரவாதம் எந்த நாட்டில், எந்த மண்ணில், எந்த வடிவத்தில் வந்தாலும் நம்ம அதை வந்து இரும்பு கரங்க கொண்டு அடங்கணும். அது மட்டும் இல்லையா, ஒரு இயந்திர துப்பாக்கியால அப்பாவி மக்களை கொலை செய்வதற்கு இந்த நாட்டுல உலகத்துல எவனுக்கு அதிகாரம் இல்லை. அவர்களை வந்து நம்ம வந்து நெத்தி போட்டுல வச்சு எப்படி உயிரை பறிப்பதை நம்ம வந்து சட்டத்துக்கு புறம்பாக மனிதாபிமானம் இல்லாமல் அந்த உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது. பகல்காமில் அப்பாவி உயிர்கள் 26 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார்கள். மிக வன்மையா கண்டிக்கத்தக்கது. நம்முடைய மெய்த்தமிழ் வழியாகவும் அந்த சம்பவத்தை கண்டிக்கிறோம். தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை அந்த பயங்கரவாதிகள் மீது, தீவிரவாதிகள் மீது அல்லது குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கைகளை சட்டபூர்வமா எடுக்கணும்னு நம்ம வலியுறுத்துறோம். ஆனா அதற்காக ஒரு ஒட்டுமொத்த 140 கோடி மக்கள் இந்தியா அல்லது அரசு போர் என்கின்ற அளவுல ஒரு பெரிய பாரிய அப்படி ஒரு தாக்குதல் அல்லது போர் என்கின்ற அந்த அறிவிப்போடு ஒரு நடவடிக்கைன்னா அது பிழையானது. அது அறிவிப்பு முரணானது. ஏன்னா நீங்க குற்றவாளியை இனங்கட்டு அழிக்கலாம். இப்ப நீங்க அமெரிக்கா ஒசாமா பின் லேடன், அல் கொய்தா அவனுடைய தீவிரவாதியை ஒழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே ஆண்டு கணக்கில் காத்திருந்து எந்த நாட்டில் அவர் ஊடுருவி தலைமறைவாக பாகிஸ்தான்ல இருந்தாலும் கூட அந்த உளவு பிரிவின் மூலமாக உலகத்துக்கே தெரியாத இடத்துல இருந்த அந்த ஒசாமா பின் லேடனை இந்தியாவுடைய, அதாவது அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பு கண்டுபிடித்து ஊடுருவி போய் தாக்குதல் நடத்தி அவரை அழிச்சுட்டாங்க, கொண்டுட்டு அந்த உடம்பை எரிச்சு சாம்பலை கடல்லையே தூக்கிட்டு போறாங்க. இல்ல, காஷ்மீர் பகுதியில் ஆர்டிகல் 370 வந்ததுக்கு அப்புறம் கூட இது ஒரு கொடூரமான செயல் தானே. அப்ப அவங்க சொல்ற அந்த தாக்குதல் நடத்துறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆர்டிகல் 370 நீ ரிமூவ் பண்ணிட்டீங்க, எங்களுக்கான உரிமைகள், இது காஷ்மீரிகளுடைய நிலம், எங்களுடைய தேசிய இனத்தினுடைய நிலம், இந்த நிலத்தில் இந்துத்துவ பாசிச மோடி அரசு எங்களை வந்து ராணுவத்தின் முனையில் எங்களுடைய உரிமைகளை பறிச்சிருக்கீங்க, ஆகவே எங்களுடைய மண்ணை, எங்களுடைய இனத்தை, எங்களுடைய எல்லா உரிமைகளையும் பறித்து கொண்டு சட்டமன்றத்தையே கலைச்சிட்டாங்க மோடியும் அமித்ஷாவும். அங்க இருக்கிற லடாக்கின் துண்டு துண்டா அந்த 3 மாநிலங்களை பிரிச்சிருக்காங்க, யூனியன் பிரதேசமா மாத்திட்டாங்க. அப்ப நீங்க அந்த மக்கள் வந்து அப்ப நீங்க இங்க வெளியிருந்து பொதுவான மக்கள் அந்த இயற்கை அழகை ரசிக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் அப்பாவி மக்களுக்கு தெரியாது அது அங்க இருக்கிறது காஷ்மீரிகளா அல்லது அங்க இருக்கிறவங்க வந்து இஸ்லாமியர்களா அல்லது இஸ்லாமியர்களுக்கும் நம்முடைய இந்த அரசு அல்லது இந்த அரசின் நடவடிக்கையினால் அங்கிருக்கிற அடிப்படைவாதிகள், இனவாதிகளோ மொழிவாதியோ மதவாதியோ பயங்கரவாதியோ அவங்க வந்து இந்த அரசின் நடவடிக்கைகளுக்கு வந்து எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் என்று இந்த அப்பாவி சுற்றுலா பயணிகளுக்கு தெரியாது. அப்படித்தான் அப்படின்னா இந்த அரசும் பொறுப்பேற்க வேண்டியதா இருக்கு. ஒன்றிய அரசு, மோடி அரசு, அமித்ஷா அரசு, அங்க இருக்கிற நம்ம இப்ப கொடைக்கானல் ஊட்டிக்கு போனா கூட காவல்துறை அருகாமையில இருக்காங்க. நம்ம வரிசையா நின்று நம்ம நுழைவு சீட்டு வாங்குற இடத்துல இருந்து நம்மளை கண்காணிக்கிறாங்க, எல்லாம் கேமரா இருக்கு. சம்பவம் நடந்து 10 நாட்களுக்கு மேலாகுது, இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகள் கைது செய்யப்படல. குற்றவாளிகள் யார் என்று அனுமானிக்க முடியாத சூழ்நிலையில இவங்க பெரிய அளவுல போர் என்கின்ற மாதிரியான ஒரு செய்தி அல்லது பாகிஸ்தான் அந்த எல்லைகளை மூடுவது, அங்க இருக்கிற பாகிஸ்தான் அல்லது இந்தியாவினுடைய அப்பாவி மக்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவது, வான் எல்லைகளை மூடுவது. வான் எல்லைகளை மூடுவதால் இன்னைக்கு இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு 5000 இழப்புன்னு இன்னைக்கு போட்டிருக்காங்க. சிந்து நதி, அதெல்லாம் அப்பாவி மக்கள் அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ இந்துக்களோ அங்கேயும் இருக்காங்க, இங்கேயும் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி இதுல ஒரு அரசியல் நம்ம வந்து செய்யக்கூடாது. அதுல ரொம்ப ஐரோப்பா அமெரிக்கா திட்டமிட்டு ஒரு நபரை அல்லது ஒரு இயக்கத்தை ஒழிக்கிறாங்க. ஆனா ஒரு நாட்டின் மீது படையெடுத்து அப்பாவி மக்கள் மீது பாதிப்பு ஏற்படுத்துவதை அவர்கள் அனுமதிக்கிறது இல்லை. நான் அறிந்த வகையில் மோடியை அவருடைய அரசோ அமித்ஷா அரசோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவர்களை அச்சுறுத்துவதற்கு அல்லது ஒரு ராஜேந்திர நடவடிக்கையா தான் இந்த நடவடிக்கைகள், இந்த செய்திகளை பாக்குறேன். போர் என்கின்ற அளவுல பெரிய தாக்குதல் நடத்தி இரு தரப்புக்குமே ஒரு சங்கடத்தை அது வந்து ஏற்படுத்தாது. பேச்சுவார்த்தையின் மூலமாக கட்டுப்படுத்தி அங்க இருக்கிற தீவிரவாத அமைப்புகளை இந்தியா தன்னுடைய உளவு பிரிவின் மூலமாக அல்லது அரசியல் ராஜதந்திர மூலமாக இந்த தாக்குதலை நடத்தி அப்பாவி மக்கள் நம்முடைய இந்தியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களோ அதற்கு காரணமான இயக்கத்தை, அந்த குற்றவாளிகளை
அதற்கு மூளையாக இருந்தவர்களை ஒழிக்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. விரைந்து அதை ஒழிக்க வேண்டும்னு நம்ம தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம். ஓகே, இப்போ நேற்றைய தினம் தமிழ்நாட்டுல தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 234 தொகுதியும் வரப்போற தேர்தலில் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்காருங்க. கொடுத்த ஒரு அரை மணி நேரத்துல திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு. தமிழக முதல்வருக்கு பொதுமக்கள் பாய் பாய் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இது மாறி மாறி நேற்று போய்கிட்டு இருக்கு. இப்ப 234ங்கிறது இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு இது. 40 தொகுதிகள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெயிச்சவங்க சொல்ல 234 சட்டப்பேரவையில ஜெயிப்போங்கிற சொல்ல முடியாது இல்லைங்களா? அது எந்த முகாந்திரத்துல அவர் சொல்லியிருக்காரு உங்க பாருங்க. இல்ல, நம்பிக்கை ஊட்டுற வகையில ஆளுகிற கட்சி அதனுடைய முதலமைச்சர் திமுகவின் தலைவர் தளபதி சொல்றாரு. பெரும்பாலும் நீங்க இப்ப சமீபத்தில் 543 தொகுதியில் 400க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெறுவோம்னு பாஜக 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பரப்புரை முன் வச்சாங்க. அப்புறம் அது 240ஆகவும் தனிப்பெரும்பான்மையை விட குறைவா போனதை நம்ம பார்த்தோம். அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை கட்சிக்காரர்கள் மத்தியிலையும் நாட்டு மக்கள் மத்தியிலையும் ஏற்கனவே 200ன்னு சொன்னாரு. அதுவே உபரியானது, கூடுதலானது, பெரு நம்பிக்கைன்னு சொல்லி நம்ம விவாதம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப சமீபத்துல அதிமுக பாஜக உறவு கைகூடிய பிறகு, உறவு உறுதி செய்யப்பட்ட பிறகு, சின்னமா டிடிவி ஓபிஎஸ் அவர்களுக்குள்ள இன்னும் ஒரு தேக்க நிலை, உறவுக்குள்ள ஒரு தேக்க நிலை நீடிக்கிற பொழுது புதிதாக வரவு தாவேகா விஜய், அப்புறம் நாம் தமிழ் சீமான், இது மாதிரியான ஒரு சூழல் அவர்களுக்குள்ள உறவு உறுதி செய்யாத நிலையில இப்ப இருக்கிற நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் 234 விரும்புகிறது அல்லது இலக்காய் நிர்ணயிப்பது என்பது சாத்தியமானது கூட. முயன்றால் இப்ப இருக்கிற சூழ்நிலையில சாத்தியம்ங்கிறத நம்மளே அவதானிக்க முடியுது. எல்லா ஊடகவியலாளர்கள், அரசியல் விமர்சகர்களே அதை ஆதரிக்கிறார்கள், ஏற்கிறார்கள். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு கருத்தியல் ரீதியாக அரசு நிர்வாக நிலையில் அவர்கள் தனித்தனி கட்சியும் வலிமையா இருக்கு. அந்த கட்சிகள் ஒருங்கிணைந்து கட்டி அமைக்கப்பட்டிருக்கிற கூட்டணி, திமுகவினுடைய கூட்டணி உறுதியா இருக்கு. நீங்க சமீபத்தில் ஒரு சின்ன சின்ன சலசலப்புகளை நம்ம பார்த்தோம். இப்ப பிசிகேவில் பார்த்தோம், கம்யூனிஸ்டுகள் அரசுக்கு எதிராக 1-2 போராட்டங்களை நடத்தினாங்க. நம்ம அந்த தொழிற்சங்க சிக்கல்ல வேல்முருகன் மாதிரி தாவேக்கா மாதிரி எல்லாம் சிக்கலா இருந்துச்சு. ஆனா இப்ப நீங்க சமீபத்தில் இப்ப பார்த்திருப்பீங்க, 1-2 மாதங்களா அரசுக்கு எதிராக எந்த விமர்சனமும் இல்லை. கூட்டணிக்குள்ள ஒரு ஓர்மையை பார்க்கணும். ஆகவே அவர் கூட்டணி இருக்கிற உறுதியான அந்த கூட்டணியின் நம்பிக்கையின் அடிப்படையில அந்த நம்பிக்கையை அப்புறம் நீங்க இப்போ ஆளுநருக்கு எதிராக 10 மசோதாக்களை உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஒப்புதல் அளித்ததெல்லாம் வரலாற்றில் எங்கேயும் பார்க்க முடியாது. இப்போ 142 142 பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்தினுடைய உச்ச அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநர் அளிக்காத ஒப்புதலை நீதிமன்றமே அளித்த வரலாறெல்லாம் திமுகவுக்கு பெரிய கூடுதல் பிளஸ்ஸா அமையுது. ஆகவே 234ங்கிறத அவர் ஒரு நம்பிக்கைக்காக சொல்றாரு. ஆனா அறுதி பெரும்பான்மையோட திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான முயற்சி, அந்த நம்பிக்கையை இப்பொழுதே தூவுவதற்கு, இப்பொழுது விதைப்பதற்கு அவர் முயற்சிக்கிறாரு. எடப்பாடி அதுல பக்குவப்படாத தலைவரா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு அவ்வளவு ஒரு பாரிய மக்கள் பேர் இயக்க அதிமுக சாதி மதங்களை கடந்து தமிழ்நாட்டை திராவிட இயக்கத்தில் அதிகப்படியான நாட்கள் ஆண்ட கட்சி. அது புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவின் மகத்தான தலைவர்களின் தலைமையில் கட்டுப்பாட்டோடு, இராணுவ கட்டுப்பாட்டு என்று எஃகு கோட்டை என்று சொல்லப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு எடப்பாடி தலைமையேற்ற பிறகு தொடர்ந்து சரிவையும் வீழ்ச்சியையும் நம்ம பார்க்கிறோம். அதிலிருந்து மீள்வதற்காக எடப்பாடி முயல்கிறாரானாலும் ஒரு பக்குவப்பட்ட தலைவனாக தன்னுடைய கட்சிக்குள் இருக்கிற சிறு சிறு துண்டுகளாக பிரிந்து போனவர்களையும் ஒருங்கிணைக்கிற பக்குவம் இல்லாம இருக்காரு. தோழமை கட்சிகளை அரவணைக்கிற பக்குவத்திலிருந்து அந்த பயிற்சியும் முதிர்ச்சியும் இல்லாத நிலையில எடப்பாடி தவிர்க்கிறத பாக்குறோம், தடுமாறுறத பாக்குறோம். பாஜகவோடு உறவு இல்லைன்னு அறிவிச்சாரு. பிறகு அவரா வலிந்து வந்து பாஜக அந்த கேள்விதான் இப்ப பாஜக அதிமுக கூட்டணி நிர்பந்தமா கட்டாயம். ஏன்னா நிர்பந்தம் கட்டாயம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடப்பாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா, காலத்தின் சூழ்நிலைமை அதிருப்தியாளர்கள் யாரும் மனம் தளர வேண்டாம் கூட ஒரு சொல்லியிருக்காரு. இது கட்டாயமா நிர்பந்தம்? இல்ல, 2 தான். நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி எடப்பாடியை பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வந்திருக்கிறது. தமிழகத்துல அது ஒரு பெரிய திராவிட கட்சி. ஆனா அதை கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தினா எப்படி? அப்படித்தானே வந்திருக்காரு. இப்ப எடப்பாடி இப்ப டெல்லிக்கு போனாரு. நான் டெல்லிக்கு போறதே பாஜகவோடு தேர்தல் உறவு கூட்டணி குறித்து தான் பேச போறேன்னு சொல்லவே இல்லை. அலுவலகத்தை பார்க்க போறேன்னு சொன்னாரு. ஊடகத்தை சந்திக்க மறுத்தாரு. விமான நிலையங்கள்ல இருந்து தப்பித்து பல்வேறு கார்களை மாறி மாறி போறாரு. இதெல்லாம் ஒரு தலைவனுக்கு ஆளா இல்லை. நீங்க ஒரு அரசுக்கு இணையான ஒரு மதிப்புள்ள பதவி அதிமுக பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டினுடைய அதிகாரபூர்வமான எதிர்கட்சி தலைவர், கிட்டத்தட்ட ஒரு அமைச்சர் தான் அவரு.
அப்ப அவர் அந்த அமைச்சர் பொய் சொல்லக்கூடாது, வெளிப்படை தன்மை இருக்கு. டெல்லிக்கு போற தேர்தல் உறவுக்காக, அரசியலுக்காக சில முக்கியவர்களை சந்திக்க போறேன்னு வெளிப்படையா நேர்மையா ஊடகத்தை சந்திக்காம, நான் அலுவலகத்தை பார்க்க போறேன் யாரையும் சந்திக்கலன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த டெல்லி பயணத்தையும் அவர் அறிவிக்காமலேயே போறாரு. பிறகு வந்த பிறகும் நான் இதுக்கு தான் போனேன்னு சொல்லாம உறுதி செய்யறதுக்கு முன்னாடி சொன்னோம்னா அது ஒரு ஊடகவியலாளர்ல ஒரு சாய பூசப்படுங்கிறதுக்காக கூட சொல்லி இல்லையா, அது யாரோ ஒருவர் இல்ல. இப்ப நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் பயணப்படுறாரு, நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டமன்ற பேரவையிலேயே சொல்லிட்டாரு இப்படி ஒரு முக்கியமானவர் சந்திக்கிறதுக்கு எதிர்கட்சி தலைவர் முக்கியமானவர் டெல்லிக்கு போறாரு. நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சி தன்னுடைய, அதாவது அதிமுக எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு யாரை பாக்குறதுக்கு போறாரு எடப்பாடிங்கிறத இங்க ஊடகத்தில் சட்டமன்ற பேரவையில் சொல்றாரு. அதுக்கு பிறகும் எடப்பாடி ஒரு மக்கள் பிரதிநிதி, எதிர்கட்சி தலைவர், நான் அரசியல் குறித்து பேச போல, கூட்டணி குறித்து பேச போல, அமித்ஷா மாதிரியான ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை பார்க்க போகலன்னு சொல்லிட்டு பாக்குறதுங்கிறதெல்லாம் ஒரு நேர்மை இல்லை, ஒரு உண்மை இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை. ஆகவே ஒரு தலைவன்னா அப்படி அம்மா மாதிரி நம்ம ஒரு தலைவரை பார்த்துட்டு, புரட்சி தலைவர் மாதிரி எல்லாம் நீ ஒரு தலைவனை பார்த்துட்டு, எடப்பாடி அந்த கட்சிக்கு ஒரு நல்லவனா இருக்கலாம், ஒரு சிறந்த நிர்வாகியா இருக்கலாம், இன்னும் ரொம்ப கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். அந்த அளவுல தான் இப்ப எடப்பாடி தொடர்ந்து பின்னடைவு சந்திக்கிறார். ஓகே, இப்போ நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஓராண்டு காலம் ஆயிடுச்சு. இப்ப போனது அவங்களுடைய கட்சியுடைய பொதுக்குழுவுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, வரப்போற 2026 தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல் தமிழக மக்கள் சந்திப்பாங்க. அப்புறம் போட்டியே தமிழக வெற்றி கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அது அவர் சொல்றது வச்சு இப்ப என்ன திமுக பாதிப்பு வருமா, இல்ல விஜய் அதிமுக பக்கம் கூட்டணிக்கு இழுக்கிற கண்டிஷன்ல இருக்காங்க, அது ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு சொல்றாங்க. ஆனா சில நபர் என்ன சொல்றாங்க, திமுகவுடைய சித்தப்பா கட்சி தான் இது, பெரியப்பா கட்சி தான் இதுன்னு சொல்லிட்டு ஒரு வாதம் போயிட்டு இருக்கு. விஜயோட நிலைப்பாடு, அவர் சொல்லியிருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன? விஜயும் பாஜகவோட செல்லப்பிள்ளதான். இப்ப எடப்பாடி எப்படி ஒரு பாஜகவுடைய இன்னொரு அணியா இருக்காரு? இல்ல, நீங்க பாசிசம்னா நீங்க பாயாசமான ரெண்டு பேருமே சொல்லியிருக்காரு. இல்ல, பாஜக பாசிசம் சொல்லியிருக்காரு, நீங்க பாயாசமானு சொல்லியிருக்காரு. அப்ப பாயாசத்தை குடிக்கலாம், பாசிசம் பேச முடியாது அப்படின்னா அப்ப பாயாசம்னா திமுக, அப்ப குடிக்கலாம்னா திமுக சைடு போயிடுவாரா? இல்ல அதுல என்னன்னா, இப்ப நீ பாசிசம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பாசிச கட்சின்னு சொல்லல, மோடி அமித்ஷா ஒன்றிய அரசு பாசிச அரசுன்னு சொல்ல மாட்டார். சொன்னார்னா அவர் கட்சி நடத்த முடியாது. அப்ப நீங்க அவரு பாஜகவுக்கு எதிரி யாரு? திமுக. அதிமுகவுக்கு எதிரி திமுக, நாம் தமிழருக்கு எதிரி திமுக. அதையேதான் விஜயம் செய்யறாருன்னா மக்களுக்கு இப்ப யாருக்கு எதிரி நன்மை அது? அப்ப நீங்க அதிமுக இல்ல அதிமுக பாஜக கருத்தியல்ல நன்றி பலம். இப்போ இன்னொருத்தர் வர்றாரு, ஒரு நடிகர் திமுக தாக்குறாருங்கிற மகிழ்ச்சி இருக்கலாம். தேர்தல்ல 4 அணிகளா நின்று வாக்குகள் சிதறுகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அது கூடுதல் நன்மையை தரும். ஆகவே விஜயனுடைய வாதம் திமுக ஆட்சியை ஒழிப்பது, அகற்றுவதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்படின்னா நான் தேர்தலில் உறவு வச்சுக்க மாட்டேன். அதாவது எடப்பாடி ஏற்கல, பாஜகவை ஏற்கல, நீங்க சொல்ற மாதிரியே பாசிச பாஜகவை நான் ஏற்கலன்னு கொள்கை அளவுல விஜய் தமிழக வெற்றி கழகம் ஏற்றுக்கிட்டா கூட அந்த கருத்தை அவர் வெளிப்படையா நேற்று கூட அந்த கோயம்புத்தூர் வர்றாரு, நம்முடைய மேற்கு மண்டலத்துக்கு வர்றாரு, வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கூட்டத்தை நடத்துறாரு. 4 வார்த்தை: உண்மை, நேர்மை, விசுவாசம், உழைப்பு, தெம்பு இருக்கு, நம்ம வேலை செய்யணும், நன்றி வணக்கம். 5 நிமிஷம். அவர் என்ன பொதுமக்களையும் சந்திக்கல, பிரஸையும் சந்திக்கல, உராமே இன்டோருக்குள்ளே வச்சுதான். இன்டோருக்குள்ள அந்த மாநாட்டிலேயே 5 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டாரு. அதையே இந்த துண்டுச்சீட்டுல எழுதி பார்த்துதான் படிக்கிறார். நேர்மை, உண்மைன்னு பேசுறது. அப்படின்னா அது ஒரு குழந்தையா இருக்கு, எல்கேஜி போல, பால்வாடியை போல, அந்த குழந்தையை போலதான் விஜயனுடைய நடவடிக்கை எல்லாம் இருக்கு. அப்ப விஜயாலையும் தமிழக வெற்றி கழகத்தை பெரிய வெற்றிகரமா நடத்தி நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க சொன்ன மூல கேள்வி, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக தமிழக வெற்றி கழகம் விஜய் நான் தான் அடுத்த முதலமைச்சர் சொல்றாருல, ஓட்டியே 2 கட்சிகளுக்கு அதுதான் பிழையானது. பேராசை தமிழ்நாட்டு மக்களையும் 8 கோடி மக்களையும் 6.5 கோடி வாக்காளர் பெருமக்களையும் மூடர்களாக இந்த நடிகர்கள் இத்தனை ஆண்டு காலம் நம்ம எல்லாம் மூடர்களாக, பேடிகளாக, கோழைகளாக, அரசியல் விழிப்புணர்வு இல்லாத ஒரு சமூகமாக இந்த தமிழ் சமூகம் நடிகர்களை நாடால் அனுமதிப்பது, நடிகர்களுக்கு முக்கியத்துவம் தருவது, கோயில் கட்டுவது, இது மாதிரியான ஒரு ஒரு தாழ்வான அவமானகரமான சம்பவம் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் நடக்குது. கேரளாவில் இல்ல, கர்நாடகாவில் இல்ல, ஆந்திராவில் இல்ல. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி எல்லாமே அவங்க 20 ஆண்டு கலைஞரே திரையுலகத்துக்கு வசனம் இருந்தா இல்ல 20 ஆண்டு காலம் கட்சி, 25 ஆண்டு கால கட்சி, வாழ்நாள் எல்லாம் அரசியல். கலைஞர் 13 வயசுல போஸ்ட் விட்டுறாரு, அடிச்சு கீழே ஓட்டுறாங்க, பெரியாரையா தான் போய் மருத்துவமனையில் சேர்த்துறாரு.
புரட்சி தலைவர் காங்கிரஸ்ல இருக்கிறாரு. இந்த கட்சிக்கு வந்து உட்பட 1953 இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினராக, பொருளாளராக, தான் நடிக்கிற திரைப்படங்களில் எல்லாம் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, தாயம் காப்பது கடமையடான்னு கருப்பு சிவப்பு கொடியை பிடிச்சிக்கிட்டு திரைப்படத்துல நடிச்ச மகத்தான தலைவன். தன்னுடைய ஈட்டிய பொருளை எல்லாம் ₹1 கூட தனக்காகவோ குடும்பத்துக்காக வைத்துக் கொள்ளாமல் வருகிற மக்களுக்கெல்லாம் உணவாகவும் பொருளாகவும் அள்ளி அள்ளி தந்த மகத்தான மனிதன் புரட்சி தலைவர். இவரெல்லாம் ஒரு பைசா கொடுக்க மாட்டார். யாரு 1000 கோடி சம்பளம் வாங்குறாரு. யாருக்கும் இது வரைக்கும் ஒரு இட்லி, ஒரு பொட்டன தக்காளி சாப்பாடு கூட யாருக்கும் தராத விஜய் ஆனா பெரிய அடுத்த முதலமைச்சர்னு சொல்ற அளவுக்கு இங்க அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வருது. இளைஞர்களும் மாணவர்களும் திரையரங்கத்துல அந்த படத்தை பாக்குறதுக்கு போறாங்க. அதே மாதிரி நேற்று விமான நிலையங்கள்ல பாக்குறேன், ஒரு 500 பேர் 1000 பேர் போய் திரண்டு போய் ஒரு நடிகனை பாக்குறதுக்கு அப்படி கூச்சல் போட்டு நேரத்தை விரயமாக்கி செலவு பண்ணி தலையில் ஹெல்மெட் போடாம ஒரு வண்டியில 3 பேர் 4 பேர் போக்குவரத்துக்கு இடையூறா கூச்சல் போட்டுட்டு போறாங்க. இவரு சொல்றாரு எல்லா தீமைகளையும் ஒழித்து நாட்டில் நேர்மையான நிர்வாகத்தை தர்றன்னு சொல்ற விஜய் தன்னுடைய கட்சியில் இருக்கிற 100 பேருக்கு காப்பாற்ற முடியல. நேற்று விமான நிலையத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் உடைஞ்சு சேதப்பட்டு கிடக்குது. அந்த விமான நிலையத்துக்குள்ள அனுமதிச்சு இந்த குட்டி தம்பிய இந்த நடிகனை நாடாளுறதுக்கு ஒரு தரப்படுத்துறது பாஜக துணை நிற்குது. இப்ப நீங்களும் நானும் போய் விமான நிலையத்துல போய் நின்னாலே விட மாட்டான். நம்ம 2 பேர் தனியா நின்னாலே அண்ணன் போய் நின்னாலே நீங்க விட மாட்டோம். ஆனா பல்லாயிரக்கணக்கான பேர் 5 மணி நேரம் நின்று விமான நிலையத்துல மாநாடு மாதிரி கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குதுன்னா அது மோடி அரசு. இதே ஸ்டாலின் அரசு கூட கைது பண்ணல, வழக்கு போடல. அப்ப அந்த குட்டி பையனுக்கு தைரியம் வருது. இப்படித்தான் இருக்கு நம்ம நாட்டினுடைய அவமானகரமானதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடு. அது எதிர்காலத்துல தமிழக வெற்றி கழகத்தை நடிகர்களை நிராகரிக்கணும் தமிழ்நாட்டு மக்கள். ஒரு வாக்கை கூட நடிகனுக்கு வாக்களிக்க கூடாது. நடிகனா இருந்தா மக்களுக்கு வந்து சேவை செய்து தொண்டு செய்து போராடி, இப்ப நான் எதிர்காலத்துல போராடி இந்தியாவிலேயே அதிகப்படியான வழக்குகளை வாங்கி சிறைப்பட்டு பல்வேறு துன்பங்களுக்கு பிறகு நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகிறேன். என்னுடைய கட்சிக்காரர்கள் 500 பேர் பொய் வழக்குகளுக்கு இரையானாங்க. பல்வேறு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டினுடைய எல்லா நீதிமன்றங்களுக்கும் நான் குடும்பத்தோடு படியேறி ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கே நான் இவ்வளவு நான் மட்டும் இல்லை, என்னுடைய மொத்த இயக்கத்தினுடைய உறவுகளுமே வழக்கு சுமந்தோம். பல கோடிக்கணக்கான ரூபாய் ஈட்டிய பணத்தை ஆடு மாடு இல்ல இருந்து செலவு செய்தோம். ஆனா விஜய் ஒரு பைசா செலவு செய்யாம, சட்டு கசங்காம, ஒரு வழக்கு வாங்காம முதலமைச்சராக சொல்றார். ஆனா அந்த விஜய் எந்த ஒரு தம்பினே தெரியாது. அவங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. புசியானதனோட அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. ஆதவர்ஜனோட அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. நாம பாரம்பரியமா இந்த தாய் தமிழ் மண்ணில், இந்த மண்ணின் நிலத்துல 1000 ஆண்டுகளா இந்த மண்ணின் மக்களாகி நாமே ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இத்தனை வழக்குகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு, இத்தனை போராட வேண்டியதா இருக்கு. ஆனா ஒரே ஒரு சொட்டு வியர்வை வராம கோடம்பாக்கத்துல சாலி கிராமத்துல இருந்து திரையரங்கத்துல இருந்து பல கோடிக்கணக்கான ரூபாயை ஊதியமா பெற்றுக்கொண்டு தனி விமானத்துல வந்து முதலமைச்சராக சொல்லுகிற தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? தமிழ்நாட்டு மக்களிடம் இருக்கிற அறியாமை, தமிழ்நாட்டு மக்களிடம் இருக்கிற நடிகன் மீது திரையில் காட்டுகிற காட்சிகள் எல்லாம் உண்மை என்று நம்புகிற விஜய் மாதிரி 1000 விஜய்க்கு சொந்தக்காரன் நம்ம. அவன் நம்மள ரியல் ஹீரோ தனியரசு, ரியல் ஹீரோ விஜய். ஆனா மக்கள் உண்மையை பொய்ய ஒப்பனை நம்புறாங்க. விஜய் திரைப்படத்துல 100 பேர் தடிப்பாரு, தனியா அந்த தம்பி கூட கிட்ட கூட வர முடியாது. ஆனா படத்துல பார்த்தா பெரிய மாவீரனை போல, பெரிய அறிவுஜீவி போல, மணிக்கணக்கில் நீதிமன்றத்துல வாதங்கள் வைக்கிற மாதிரி பேசுறாரு. ஏன் பொதுக்கூட்டத்துல வந்து 5 நிமிடம் துண்டறிக்கலாம் பேச முடியல? கட்சியினுடைய கொள்கை என்ன, லட்சியம் என்ன, மக்களுக்காக நான் ஏன் தொண்டு செய்ய வந்திருக்கிறேன், சேவை செய்ய வந்திருக்கிறேங்கிறது கூட பொதுமக்களிடத்துல தன்னுடைய கட்சிக்காரர்களிடத்தில் உரையாடுவதற்கு கூட உறுதி இல்லாத, அதற்கான கருத்து மூளையில் இல்லாம தடுமாறுகிற ஒரு விஜய பெரிய முதலமைச்சராக கட்சி தலைவராக பாவமா இருக்குது தமிழ்நாட்டு மக்கள். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி நடிகர்களை எந்த நடிகரா இருந்தாலும் நிராகரிக்கணும் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து. ரஜினியா வரக்கூடாது சொல்றது தனியரசு தான், ரஜினியா வரல. கமல் வந்தா தோத்து போவான்னு சொன்னார், தோத்து போயிட்டாரு, நெருக்கடிக்கு இரையானாரு, பல சிரமங்களை சந்திச்சிருக்காரு. இவரை விட 1000 மடங்கு கமல், 1000 மடங்கு ரஜினி செல்வாக்குள்ளவர்களே வீழ்த்தப்பட்டு வெளியேறிட்டாங்க அரசியல் காலத்துல. விஜயகாந்த் அண்ணன் கூட அவ்வளவு உறுதியா வந்தார், என் கூட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு, எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு. இவர் மாதிரி பல மடங்கு மக்களுக்காக தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் உடல் ஒத்துழைக்கல. இந்த அரசியல் இருக்கிற துரோகத்தை எல்லாம், வஞ்சகத்தை எல்லாம் சகிக்க முடியாம உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டார். அது மாதிரி இப்ப விஜய் வந்து இப்ப யாரோ தூண்டுதலின் பேர்ல வருகிறார். தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்கணும். ஆகவே தமிழ்நாடு வெற்றி கழகம், அதாவது தமிழக வெற்றி கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக எதிராக பாஜகவை, அதிமுகவை புறந்தள்ளி விட்டு எனக்கு வாக்களிப்பார்கள் என்று அவர் பரப்புரை செய்வதை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள். அதற்கான தகுதி தமிழக வெற்றி கழகத்துக்கோ விஜய்க்கோ இல்லைங்கிறது தனியரசுடைய மதிப்பீடு. ஓகே, இவ்வளவு தூரம் உங்களுடைய பிஸியான நேரத்துல
மைத்தமிழ் நேயர்களுக்காக வந்து பல்வேறு கேள்விகளை பொதுமக்களுக்காக பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. உங்க நல்ல நோக்க நிறைவேற வாழ்த்துக்கள். ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. உலக தாய் தமிழ் மக்களினுடைய பெருநம்பிக்கை பெற்றிருக்கு நம்முடைய மைத்தமிழ் வழியா உலக மக்களுக்கு நம்முடைய இந்த உரையாடல் வழியா நம்முடைய கருத்தை, தனியரசனுடைய கருத்தையும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு கொண்டு சேர்த்ததுல நம்முடைய நிறுவனத்திற்கும் நெறியாளர் ஐயாவுக்கும் வணக்கம். நன்றி. தனியரசு.